ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, வஞ்சக கொக்கும் புத்திசாலி நண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவேந்திரபுரம் என்ற ஒரு ஊர் இருந்தது. பசுமை எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஊரில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தில் ஒரு கொக்கு தினசரி மீன் பிடித்து உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தது. தினசரி அதிக நேரம் காத்திருந்து மீனை போராடி பிடிப்பதால் கொக்கு சலிப்புற்று இருந்தது. ஒரு நாள் கொக்கு வருத்தமுடன் நின்று கொண்டிருந்தது. துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. கொக்கு நம்மை பார்த்தவுடன் கவ்விக்கொள்ளுமே, சும்மா விடாதே. ஆனால் இது இன்றைக்கு செயலற்று நிற்கின்றதே, என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறே அதன் முன் வந்தது. என்ன கொக்காரே, உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது. அதற்கு கொக்கு கூறியது, நான் மீன் கொத்தி தின்பவன்தான். ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது. மனசு சரியில்லையா? ஏன் என்றது மீன். அதை ஏன் கேட்கிறாய் என்று அலட்டி கொண்டது கொக்கு. பரவாயில்லை, சொல்லுங்களேன் என்றது மீன். சொன்னால் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்றது மீன். மீனுக்கு பரபரத்தது. சொன்னால்தான் தெரியும் என்றது. வற்புறுத்தி கேட்பதால் சொல்கிறேன். இப்போது ஒரு மீனவன் இங்கே வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு. வரட்டுமே என்றது மீன். என்ன வரட்டுமே? உங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்து சென்று விடப் போகிறான் என்றது கொக்கு. இதை கேட்ட மீன்கள் அனைத்தும் அதிர்ச்சி அடைந்து அவை தங்களை காப்பாற்றுமாறு கொக்கிடமே வேண்டி கேட்டுக்கொண்டன. ஆனால் கொக்கு, நான் என்ன செய்வேன்? என்னால் மீனவனோடு சண்டை போட முடியாது. கிழவன் நான். வேண்டுமானால் உங்களை இக்குளத்திலிருந்து மற்றொரு குளத்துக்கு கொண்டு போய் விடுகிறேன். அதனால் எனக்கும் நல்ல பெயர் வரும். நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது வஞ்சகமான அந்த கொக்கு. மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொக்கின் பேச்சை நம்பின. குளத்தில் உள்ள மீன்கள் எல்லாம், எங்கள் உயிரை காக்க நீங்களே உதவி செய்கிறேன் என்கிறீர்கள், அதன்படியே செய்யுங்கள் என்றது. இதை கேட்ட கொக்குக்கு ஒரே குஷி. நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் இருக்கின்ற மீன்களை எல்லாம் கவ்விக்கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்திலிருந்து நன்று ஒன்று இதை பார்த்து கொண்டிருந்தது. அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை உண்டானது. அந்த நண்டு கொக்கிடம் வந்து, வயோதிக கொக்கே, இந்த மீன்களை எல்லாம் எங்கே கொண்டு போகிறீர்களோ அங்கேயே என்னையும் கொண்டு போங்கள், என்னையும் மீனவனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. நண்டு கெஞ்சுவதை பார்த்த கொக்கு அதன் மேல் இறக்கப்பட்டு நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது. பறக்கும் போதே வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கு சிதறி கிடப்பதை பார்த்தது நண்டு. அதை பார்த்த நண்டுக்கு ஒரே அதிர்ச்சி. வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை எல்லாம் தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சற்றென்று புரிந்துவிட்டது. தன் நிலைமை அப்படித்தானா என்று நண்டு பயப்பட துவங்கியது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள நண்டுக்கு ஒரு வழி தோன்றியது. வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல அதற்கு மூளை வேலை செய்தது. கொக்காரே, நீங்கள் என்மேல் இறக்கப்பட்டு எடுத்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் அங்கே என் உறவினர்கள் பலர் வரப்போகும் ஆபத்து தெரியாமல் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவர்களிடம் விஷயத்தை சொல்லி அவர்களையும் உங்களுடன் வர தயார் செய்வேன் என்றது நண்டு. கொக்குக்கு ஒரே சந்தோஷம். இன்னும் நிறைய நண்டுகள் கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து, அப்படியா, இன்னும் இருக்கிறதா நண்டுகள் என்று கேட்டுக்கொண்டே பழைய குளத்திற்கு மீண்டும் நண்டை கொண்டு போனது. குளத்தில் இருந்த மிச்ச மீன்களும் பிழைத்து கொண்டன. என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து தெரிய வரும் கருத்து என்னவென்றால், யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.